புத்தி வீட்டில் ஒட்டி இருக்கட்டும், நினைவில் மஸ்தராக பாபா என்னை அழைக்கிறார், உயர்ந்ததிலும் உயர்ந்த ரஜத்திற்காக. கைராயான நினைவு யாத்திரை, ஆத்மாவின் வீடு பரம்தாம். மறக்காமல் நினைவில் நிலைத்து, அதுவே மோக்ஷபதம். ஞானம் உள்ளவர்க்கு குஷி நிறைந்திருக்கும், கோபம் வராது, மனம் அமைதியாகும். ஞானம் இல்லை என்றால் சிறு விஷயத்தில் வெடிப்பு, இதுதான் அடையாளம் அறிவு குறைவின் தடிப்பு. பாபா சொல்கிறார், உலகம் தாழ்வாக போகும் என்பது புத்தியில் இருந்தால் துயரம் வராது. மஸ்தராக இருங்கள், அதுவே ஆன்ம வலை சுருக்கு. அந்த தூக்கு மேடை ஆன்மீகமாய் எங்களை உயர்த்தும் குறுக்கு. புத்தி பரம்தாமில் ஒட்டட்டும், அங்கேதான் நமது வீடு. உயர்ந்தவர் பாபா கற்பிக்கிறார், நம்மை அழைத்து செல்லும் நீடு. சாஸ்திரம் வேதம் கல்வி அல்ல ஞானம், பாபாதான் ஞானக் கடல், அவர் சொல்தான் தியானம். அவரின் வார்த்தை விழித்துணர்வு தரும், மூன்றாவது கண் திறந்து திரிகால தரிசியாக மாறும். நாம் சிறு புள்ளி, அவர் பெரும் ஒளி. அந்த ஒளியில் கரைந்தால் துக்கம் இல்லை. உலகம் பதிது நம்மை பாவனமாக்க வருகிறார். ஒவ்வொரு ஆர்சிந்தாண்டிலும் திரும்பி வந்து எழுப்புகிறார். பல்கலைக்கழகத்தில் இருக்கும் நஷா வீட்டிலும் நிலை கட்டும். பாபா நமக்கு பாடம் சொல்லும், உணர்வு எப்போதும் இருக்கட்டும். சிவபாபா கற்பிக்கிறார், இதை மறக்காதீர்கள். நிராகார தந்தை நமக்கு கல்வி தருகிறார். இந்த நஷா தினமும் அதிகரிக்கட்டும். வீட்டிலும் இருங்கள், ஆனாலும் பவித்திரராக. நாயகினி நாயகனவர் நினைவில் மட்டும் உறங்க. ஒரே தந்தையை நினைவு செய் என்கிறார் பாபா. அதுவே விகர்ம விநாசத்தின் வழி, நினைவின் பாவா. மூன்றாவது கண் திறந்து உலகம் தெளிவாகும். நாஸ்திகர் ஆஸ்திகராக மாறி நிலை பெறுவோம். படைப்பின் முதல் இடைக்கடை நம் புத்தியில் நிறைந்தது. டிராமா என்றும் அற்புதம், இதுவே ஞானம் பெற்றது. அனைத்தையும் மறந்து புத்தி பாபாவிடம் ஒட்டட்டும். வெளி உலக பேச்சு கேட்டால் நேரம் வீணாகாதே. படிக்கும் நேரத்தில் பாபா மட்டுமே நினைவில். நிராகார் தந்தை கற்பிக்கிறார், இந்த நஷா நிலைவில். உங்கள் மகான் நிலை அறிந்து அனைவரையும் விட சிரேஷ்டராகுங்கள். இன்றே பாபாவின் குழந்தை என நிச்சயித்தால் மகிமையில் ஆட்டறி உங்களுக்கு கிடைத்து விட்டது. பொக்கிஷம் நிறைந்த திருப்தி ஸ்திதி இருந்தால் அர்ச்சனை மாறிவிடும். இதுவே ஸ்லோகன் தந்தவரம். அசரீரி ஸ்திதி பயிற்சி திடீர் கட்டளை வரும். தேகத்தை விட்டு ஆத்மாபிமானி ஆகுங்கள் எனும். இப்போதுதான் நேரம், இப்போதுதான் யுத்தம். அசரீரி நிலைக்க
கடைசி பேப்பரில் வெற்றி சித்தம். புத்தி வீட்டில் ஒட்டி இருக்கட்டும், நினைவுதான் வலிமை. பாபா சொல்கிறார், இதுவே ஆன்மா சுருக்கு கையில் நலிமை. கோபம் இல்லாமல் குஷியில் இருங்கள், அதுவே உயர்ந்த பதவியின் வழி. நீங்கள் பாபாவின்